greet each one of you on this blessed new year. இந்த புதிய வருடத்திலே ஒவ்வொருவரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம். On behalf of our senior pastor and the church, we would like to extend our greetings to every one of you. நம்முடைய தலைமை போதகர் சபையின் போதகர்கள் சார்பாக உங்கள் எல்லாருக்கும் வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறோம். We pray that the Lord will be glorified in and through this wonderful year. இந்த வருடம் முழுவதும் தேவன் உங்கள் வாழ்க்கையிலே மகிமைப்படுவாராக என்பது எங்கள் ஜெபமாக இருக்கிறது. Hallelujah. Hallelujah. Grace will take you from where you are to where God wants you to be. கிருபை நீங்கள் எந்த ஸ்தானத்தில் இருக்கிறீர்களோ அங்கே இருந்து எங்கே இருக்க வேண்டுமோ அந்த நிலைக்கு உங்களை உயர்த்துகிறதா இருக்கிறது. So get ready for promotion in the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்திலே பதவி உயர்வுக்கு எதிர்பார்த்து நிற்க வேண்டும். Hallelujah. Hallelujah. We are going to study God's word this morning. இந்த காலவெளியிலே தேவனுடைய வார்த்தையை வாசிக்க போகிறோம். Hebrews chapter 13 and verse 9. எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்க போகிறோம். And this is what the writer to the Hebrews encourages the people of God. எபிரேயர் அந்த மக்களை குறித்து அவர்களை உற்சாகப்படுத்தி சொல்கிற வார்த்தையா இது இருக்கிறது. It says, do not be carried away by strange teachings, for it's good for the heart to be strengthened by grace, not by foods through which those who were so occupied were not benefited. பலவித அந்நிய போதனைகளினால் அலைப்புண்டு திரியாதிருங்கள், போஜ பதார்த்தங்களினால் அல்ல, கிருபையினாலே இருதயம் ஸ்திரப்படுகிறது நல்லது. போஜன பதார்த்தங்கள் முயற்சி செய்கிறவர்கள் பலனடையவில்லை என்று சொல்கிறார். Just want to focus on one particular few words. அதிலே ஒரு சில வார்த்தைகளை மட்டும் குறிப்பிட்டு சொல்லும்படி விரும்புகிறேன். It says it's good for your heart to be strengthened by grace. கிருபையினாலே இருதயம் ஸ்திரப்படுவது நல்லது என்று தேவன் சொல்கிறார். Let me say those words again. அந்த வார்த்தைகளை மறுபடியும் நான் சொல்லும்படி விரும்புகிறேன். It's good for your heart to be strengthened by grace. கிருபையினாலே உங்கள் இருதயம் ஸ்திரப்படுவது நல்லதா இருக்கிறது. And nowadays where sickness is kind of multiplying, வியாதிகள் எல்லாம் இந்த காலகட்டங்களிலே பரவி கொண்டிருக்கிறது. and if anyone says this is good for your heart, இது உங்கள் இருதயத்துக்கு நல்லது என்று ஒருவர் சொல்வார்கள் என்றால் immediately people would like to take part of it. உடனே அந்த மக்கள் அதை வாங்கி புசிக்க வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கிறார்கள். Because the heart is very very important. ஏனென்றால் இருதயம் முக்கியமானதா இருக்கிறது. So the advertisement people make full use of this particular concept. ஒருவேளை விளம்பரம் செய்கிறவர்கள் இப்படி சொல்லி செய்வார்கள். And they will say this is good for your heart. இது உங்கள் இருதயத்துக்கு நல்லது என்று சொல்வார்கள். Eat it in the morning, midday and night, it will do you good. காலை மதியம் இரவு எல்லா வேளைகளிலும் சாப்பிடுங்கள் நன்றாக இருப்பீர்கள் என்று சொல்வார்கள். That is absolutely true. We do appreciate them. அது உண்மைதான், அதை நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம். But more than that, we want to appreciate what God has to say for our hearts. ஆனால் அதற்கு மேலாக தேவன் நம்முடைய இருதயங்களை குறித்து என்ன சொல்கிறார் என்பதை பார்க்க வேண்டும். And when the Bible mentions about the heart, இருதயம் என்று வேதம் குறிப்பிடும்போது it talks about your entire being. உங்கள் முழு தன்மையை வேதம் குறிப்பிடுகிறதா இருக்கிறது. It talks about your emotions. உங்கள் உணர்ச்சிகளை குறிப்பிடுகிறது. It talks about your mind. உங்கள் மனதை குறிப்பிடுகிறது. It talks about your decision making. உங்கள் முடிவெடுக்கிற திறனை குறிப்பிடுகிறது. In other words, it talks about the entire being of a person. ஒரு மனிதனின் முழு தன்மையை வேதம் குறிப்பிடுகிறதா இருக்கிறது. And this is complete planned food for you. இது முழுமையான ஒரு உணவாய் உங்களுக்கு தேவன் கொடுக்கிறார். And one important word to describe the whole thing is called grace. ஒரு வார்த்தையை சொல்லி அது முழுமையை வெளிப்படுத்த வேண்டும் என்றால் கிருபை என்று சொல்லலாம். And God says it is good for your heart to be strengthened by grace. கிருபையினாலே உங்கள் இருதயம் ஸ்திரப்படுவது நல்லது என்று தேவனுடைய வார்த்தை சொல்கிறது. Why it is so important? ஏன் அது அவ்வளவு முக்கியம் வாய்ந்ததா இருக்கிறது? The very verse says, do not be carried away by strange ideas and teachings. மற்ற காரியங்களை போதனைகளை குறித்து கேட்டு அதை குறித்து அலைக்கழிக்கப்படாதிருங்கள் என்று அதே வார்த்தை சொல்கிறது. We are living in an information age. இப்பொழுது தகவல் பரிமாற்ற உலகத்திலே நாம் வாழ்கிறோம். At the tap of a button you will have any and every information that you will ever need. ஒரு சிறிய பட்டனை தட்டினீர்கள் என்றால் உங்களுக்கு எல்லாமே தேவைப்பட்ட எல்லா இன்ஃபர்மேஷனும் அந்த ஸ்கிரீன்ல வந்துவிடும். Together with what you need, you will also get what you don't need also. உங்களுக்கு தேவைப்பட்ட காரியங்களோடு கூட தேவைப்படாத விஷயங்களும் அதுல வந்து சேரும். Therefore people are saturated with so much of information. அதனாலே தகவலை அவ்வளவாய் பெற்றுக்கொண்டபடினாலே போதும் என்று நினைக்கிறார்கள். But the key to our understanding is knowing what we need to know in life. ஆனால் திறவுகோல் என்ன என்றால் வாழ்க்கையில எதை தெரிந்து கொள்ள வேண்டுமோ அறிந்து கொள்ள வேண்டுமோ அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். To put it in other words, இன்னொரு வகையில் அதை சொல்ல வேண்டும் என்றால் the writer to the Hebrews says, do not be carried away by people's opinions. மற்ற நபர்களின் காரியங்களை சொல்லுவதை கேட்டு அலைக்கழிக்கப்படாதிருங்கள் என்று இவர் சொல்லுகிறார். Everybody has got some opinion about everything else. எல்லாரை குறித்தும் ஐடியா கொடுக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. I've said it many times, I'll say it again. நிறைய தடவை சொல்லிருக்கேன், மறுபடியும் அந்த காரியங்களை சொல்லுகிறேன். If you are a sick person, everyone who visits you becomes a doctor. ஒருவேளை நீங்கள் வியாதிப்பட்டிருந்தால் உங்களை பார்க்கிற வருகிற எல்லாரும் ஒரு மருத்துவராய் மாறி விடுவார்கள். And they will give you their own advice, their own peace of mind. அவர்கள் எல்லாரும் உங்களுக்கு ஒரு ஆலோசனை கொடுத்து விட்டு செல்வார்கள். But what will strengthen you is what God thinks about you. ஆனால் உங்களை எது பலப்படுத்தும் என்றால் தேவன் உங்களை குறித்து
என்ன சொல்லுகிறார், என்ன யோசிக்கிறார் என்பதுதான். And whatever God says is the final word in your life. தேவன் எதை சொல்லுகிறாரோ அதுதான் இறுதியான தீர்ப்பாய் வார்த்தையாய் உங்கள் வாழ்க்கைக்கு இருக்கிறது. And God says you need to be strengthened in your heart by the grace of the Almighty. கிருபையினாலே உங்கள் இருதயம் ஸ்திரப்படட்டும் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. I told you heart kind of it includes the entire being of yourself. இருதயம் என்று சொல்லும்போது உங்கள் முழு தன்மையும் பொருந்தி இருக்கிறது என்று சொன்னேன். Proverbs chapter 4 and verse 23 talks about the importance of our heart. நீதிமொழிகள் 4:23 திருப்பிக் கொள்வீர்கள் என்றால் நம்முடைய இருதயத்தின் தன்மையை குறித்து அந்த இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. It says guard your heart with all diligence because out of it flows the issues of life. எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதினின்று ஜீவ ஊற்று புறப்படும் என்று சொல்கிறார். Every issue that is connected with your life starts from your heart. உங்கள் வாழ்க்கைக்குரிய எல்லா காரியங்களும் உங்கள் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வருகிறது. To give you another translation, this is how it's done. இன்னொரு மொழியாக்கம் இவ்விதமாய் சொல்கிறது. Everything that you do, it flows from your heart. நீங்கள் செய்கிற எல்லா கிரியைகளும் உங்கள் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதா இருக்கிறது. Another translation says your heart determines the direction of your life. இன்னொரு மொழியாக்கம் சொல்கிறது உங்கள் வாழ்க்கையின் திசையை உங்கள் இருதயம் முடிவு செய்கிறதா இருக்கிறது. That is why the Bible says that you will prosper even as your soul prospers. அதனால் தான் வேதம் சொல்கிறது உன் ஆத்துமா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Therefore we need to focus on what is happening inside of us. அதனாலே நம்முடைய இருதயத்தில் என்ன நடக்கிறது என்பதிலே நாம் கவனம் செலுத்த வேண்டும். Naturally speaking we are taken up by what we see. ஒருவேளை நாம் பார்க்கிற காரியங்களினாலே நாம் இழுப்புண்டு அலைக்கழிக்கப்படுகிறோம். But our focus needs to be what is happening in our heart, in our mind, in our thoughts. ஆனால் நம்முடைய இருதயத்திலே, மனதிலே, யோசனையிலே என்ன நடக்கிறது என்பதை நாம் கவனிப்பது அவசியமாக இருக்கிறது. Remember what Jesus says in Mark's Gospel chapter 7. மார்க் 7ஆம் அதிகாரத்திலே இயேசு என்ன சொல்கிறார் என்று கவனித்து பார்ப்பீர்கள் என்றால், what goes inside a man does not defile him, it what comes out from his heart that defiles his life. உங்கள் வாய்க்குள்ளாக போகிற காரியம் ஒன்றும் தீட்டுப்படுத்தாது, ஆனால் வாயிலிருந்து இருதயத்திலிருந்து புறப்பட்டு வருகிற காரியங்களே உங்களை தீட்டுப்படுத்தும் என்று சொல்கிறார். And that is why the writer says your heart needs to be strengthened by grace. அதனால் தான் கிருபையினாலே உங்கள் இருதயம் ஸ்திரப்படட்டும் என்று சொல்லி எபிரேயரிலே சொல்கிறார். The whole of last year we've been studying about grace from various points of view. கடந்த வாரம் முழுவதும் கிருபையை குறித்து நிறைய காரியங்களை நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். But let me remind you a few vital important things. சில காரியங்களை நான் உங்களுக்கு அதிலிருந்து ஞாபகப்படுத்தும்படி விரும்புகிறேன். Grace is Jesus. கிருபை என்று சொல்லும்போது இயேசுவாய் இருக்கிறார். Let me say that again. நான் அதை மறுபடியும் சொல்லுகிறேன். Grace is not a concept. ஏதோ கிருபை என்று சொல்லும்போது ஏதோ ஒரு தத்துவமாய் இருக்க முடியாது. But rather it is a person and his name is called Christ. அது ஒரு நபராய் இருக்கிறார், அவர் இயேசுவாய் இருக்கிறார். The Bible says grace and truth comes from him. கிருபையும் சத்தியமும் அவரிடத்திலிருந்து வெளிப்படுகிறது என்று வார்த்தை சொல்கிறது. He is the source and he is the channel of God's grace. தேவனுடைய கிருபைக்கு அவரே வழி, அவரே ஆதாரமாய் இருக்கிறார். And that is why in the same chapter of John's Gospel chapter 1, யோவான் 1ஆம் அதிகாரத்திலே நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் verse 12, verse 16 and verse 17 talks about how it connects Christ with grace. 12, 16, 17 வசனங்களை வாசிப்பீர்கள் என்றால் எப்படி கிருபையானது இயேசு கிறிஸ்துவை சம்பந்தப்படுத்துகிறது என்று பார்க்க முடியும். So to put it in another word, இன்னொரு வகையில் அதை சொல்ல வேண்டும் என்றால், the Bible says it is good for your heart to be strengthened by Christ. கிருபையினாலே கிறிஸ்துவை கொண்டு உங்கள் இருதயம் ஸ்திரப்படுவது நல்லதாக இருக்கிறது. So three things this morning that I would like to share with you. மூன்று காரியங்களை இந்த காலவெளியிலே உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். What does it mean to be established in grace in your heart? உங்கள் இருதயங்களிலே கிருபையினாலே ஸ்திரப்படுவது என்று சொல்லும்போது என்னவா இருக்கிறது? I am going to try to paint three pictures in order to illustrate this wonderful truth. இந்த சத்தியத்தை விளக்கும்படியாய் மூன்று சித்திரத்தை உங்களுக்கு முன்பாய் வரையும்படி நான் விரும்புகிறேன். Come with me to the book of Psalms chapter 1. சங்கீதம் 1ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். What does it mean to be established? இருதயத்திலே நிலைநிறுத்தப்பட வேண்டும் என்றால் என்னவாய் இருக்கிறது? It also means to be strengthened. பலப்பட வேண்டும் என்றால் என்னவாய் இருக்கிறது? Come with me to Psalm chapter 1 and verse 3. சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிப்போம். To be established is to be planted. நிலைநிற்கிறோம் என்று சொல்லும்போது நாம் நாட்டப்பட்டவர்களாய் காணப்படுகிறோம். Verse 3 it says like this. 3ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்கிறது, He will be like a tree firmly planted by streams of water. அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட ஒரு மனுஷனை போல இருக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Here the psalmist is using an analogy. ஒரு இந்த இடத்துல ஒரு ஒப்பனையை சங்கீதக்காரன் சொல்லுகிறார். True in the natural, true also in the spiritual. இயற்கையாக எவ்விதமாய் இருக்கிறதோ அப்படியே ஆவிக்குரிய உலகத்திலும் செயல்படுகிறது. So he compares a man to a tree. ஒரு மனுஷனை ஒரு மரத்திற்கு இணைத்து அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். And he says he's like a plant, it's a man who's planted by streams of water. ஒரு நீர்க்காலின் ஓரமாய் நடப்பட்ட ஒரு மரம் போல் இருக்கிறான் என்று சொல்லுகிறார். 2016 there is deficiency of rain. ஒருவேளை 2016ஆம் ஆண்டு
மழை குறைவா இருந்தது. And everywhere if you read at the papers, நியூஸ் பேப்பர்ல நீங்கள் வாசித்திருக்கலாம், they are showing how much deficient we are in drinking water and so on and so எப்படி forth. குடிநீர் தட்டுப்பாடா இருக்கும், குறைவா இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். And it is so important for trees that they need water. அது மரம் இருந்தால் தான் அங்கே மழை வரும் என்பது அது முக்கியமான ஒரு காரியமா இருக்கு. Rain water is also important for trees. அதே போல மழை தண்ணீர் இருந்தால் தான் மரம் வளருவதற்கும் பிரயோஜனமா இருக்கும். The same way water is also very important for us. அதனால தண்ணீர் நமக்கும் அவசியமான ஒன்றாய் இருக்கிறது. But when the Bible says is like a man tree planted by rivers of water, ஆனால் இந்த இடத்துல நீர்க்காலின் ஓரமாய் நடப்பட்ட மரம் போல இருக்கிறான் என்று சொல்லும்போது, how does it apply to us in a spiritual way and also in our general context? நம்முடைய சாதாரண சூழ்நிலையிலும் ஆவிக்குரிய நிலையிலும் அது எப்படி நம்முடைய வாழ்க்கையில பொருந்தக்கூடியதா இருக்கிறது? Remember what Jesus said. இயேசு கிறிஸ்து சொன்னதை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். Man shall not live by bread alone but by every word that proceeds from the mouth of God. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வார்த்தையிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று வார்த்தை சொல்லுகிறது. For a tree to live it needs to be planted in water. ஒரு மரம் உயிரோடு இருக்க வேண்டும் என்றால் தண்ணீர் அண்டைது நாட்டப்பட்டிருக்க வேண்டும். For a man of God to live he has to be planted in the word of God. ஒரு தேவனுடைய மனுஷன் வாழ வேண்டும் என்றால் தேவனுடைய வார்த்தையிலே அவன் நாட்டப்பட்டவனாய் காணப்பட வேண்டும். And that is why it is so important to be established is to be planted in the word of God. நிலைநிற்கிறோம் என்று சொல்லுவோம் என்றால் தேவனுடைய வார்த்தையிலே நாம் நாட்டப்பட்டவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். It talks about stability in life. வாழ்க்கையிலே ஒரு நிலையான ஒரு தன்மையை இது குறிப்பிடுகிறதா இருக்கிறது. It talks about consistency in our everyday living. நம்முடைய ஒவ்வொரு நாள் வாழ்க்கையிலும் தொடர்ந்து நிலை நின்று ஜீவிக்கிறதா இருக்கிறது. It's not what you do occasionally that will bring a change. ஏதோ ஒரு நாள் செய்கிற காரியத்தினாலே ஒரு மாற்றம் ஏற்படும் என்று அர்த்தமல்ல. It's what you do daily that will bring about a change in your life. ஒவ்வொரு நாள் நீங்கள் செய்கிற காரியம் தான் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறதா இருக்கிறது. New year only comes once in a year. நியூ இயர் என்று சொல்லும்போது வருஷத்துக்கு ஒரு முறை தான் வருகிறது. I am not much interested in hyping that particular day. அந்த நாளை ஏதோ மேன்மைப்படுத்தி சொல்ல வேண்டும் என்று விரும்பவில்லை. Because after that day is gone all the hype is also gone. அந்த புது வருடம் நாள் முடிந்ததுக்கு பிற்பாடு எல்லாம் முடிந்து விடுகிறது. I am glad God gives us one day at a time. ஒரு நாளுக்கு ஒரு தடவை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். Hallelujah. Hallelujah. ஒரு நாளை ஒரு தடவை தான் தரார். We need to appreciate that. அதை நாம் மெச்சிக்கொள்ள வேண்டும். So take this day as one day. This is the day that the Lord has made. இந்த நாள் தேவன் தந்த நாள் என்று சொல்லி நாம் எடுத்துக்கொள்வது அவசியமாக இருக்கிறது. Instead of taking New Year's Day resolution, ஏதோ ஒரு புது வருடத்திலே ஏதோ ஒரு முடிவை எடுப்பதற்கு பதிலாக make it a daily habit. ஒவ்வொரு நாளும் அந்த காரியத்தை ஒரு பழக்கமாய் மாற்றிக்கொள்ள வேண்டும். How that's why the Bible says we have to be planted firmly rooted. அதனால் தான் வேதம் சொல்லுகிறது நாம் நிலையாய் நிற்க வேண்டும், இல்லாவிட்டால் நாட்டப்பட்டிருக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. So it applies to us getting planted in the word of God. தேவனுடைய வார்த்தையிலே நாம் நாட்டப்படுவது அவசியமாக இருக்கிறது. Remember the Bible says he is like a man. அவன் ஒரு மனுஷனை போல இருக்கிறான் என்று சொல்லப்பட்டது. Like a tree firmly planted. மரம் அந்த இடத்திலே நாட்டப்பட்டது போல இருக்கிறான். What kind of man is he? எப்படிப்பட்ட மனுஷனாய் இருக்கிறான்? Come with me to verse 2. இரண்டாம் வசனத்துக்கு திருப்பிவீர்கள் என்றால் He says his delight is in the law of the Lord and he in his law he meditates day and night. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. So this is what the Bible describes as being planted by streams of water. இந்த காரியத்தை தான் வேதம் குறிப்பிடுகிறது நாட்டப்பட்ட ஒரு மனுஷன் என்று சொல்லி. What does it mean? என்ன அர்த்தம் கொள்கிறது? He delights and he meditates upon the word of God. இரவும் பகலும் அவருடைய வார்த்தையிலே பிரியமாய் இருந்து அதை தியானிக்கிறவனாய் இருக்கிறான். And that's the key for us to be successful this particular year. இந்த வருஷத்திலே நாம் எல்லாவற்றிலும் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்றால் இதுதான் திறவுகோலான வார்த்தையாக இருக்கிறது. People are so much taken by changing what is external. வெளிப்புறமாய் மாற்றத்தை கொண்டு வந்து ஏதோ ஒரு காரியத்தை சாதிக்கலாம் என்று நினைக்கிறார்கள். But until something changes in our inside, நம்முடைய உள்ளான மனுஷனிலே ஒரு மாற்றம் ஏற்படாத வரைக்கும் there will be no permanent change. எந்த மாற்றமும் நம்முடைய வாழ்க்கையிலே வரவே வராது. To give you an example, ஒரு உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால் it's like painting the tomb. ஒரு கல்லறையை வெள்ளை அடிப்பது போல இருக்கிறது. Every year you can paint it different color. ஒவ்வொரு வருஷம் கல்லறையை போய் பெயிண்ட் அடிச்சிட்டு வரலாம். But inside there is no change whatsoever. ஆனா உள்ளுக்குள்ள ஒண்ணுமே மாற்றமே இருக்காது. That is why God saying about the Pharisees he said it like that. பரிசேயரை குறித்து இயேசு சொல்லும்போது இவ்விதமாய் சொன்னார். You are like a whitewashed tomb. வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளை போல இருக்கிறீர்கள் என்று சொன்னார். Change the suit every Sunday. ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை சூட்டை மட்டும் மாத்திக்கிறது. என்ன சொல்லிக்கிறேன் உங்களை சொல்லலாம். You understand that? You know, change the tie, do whatever you want externally. ஒவ்வொரு நாளும் டைய மாத்திட்டு என்ன வேணும்னா செய்யலாம்னு நினைக்கிறாங்க. But until something changes in the inside of me, no change will be permanent. எனக்குள்ளாய் ஒரு மாற்றம் வராத வரைக்கும்
எந்த மாற்றமும் என்னுடைய வாழ்க்கையிலே வரப்போவதே கிடையாது. So this year, if you want to be really prosperous in the kingdom of God, தேவனுடைய ராஜ்யத்திலே இந்த வருஷத்திலே நீங்கள் ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் என்றால் you need to get planted in God's word. தேவனுடைய வார்த்தையிலே நீங்கள் நாட்டப்பட்டவர்களாய் காணப்பட வேண்டும். Remember what Romans 12:2 says. ரோமர் 12:2 வாசிப்பீர்கள் என்றால் You will be renewed, you will be transformed by the renewal of your mind. உங்கள் மனம் புதிதாக்கப்படுகிற நாளே நீங்கள் மறுரூபமாக்கப்படுகிறீர்கள் என்று சொல்லி இந்த வார்த்தை சொல்லுகிறது. How does our mind get renewed? நம்முடைய மனம் எப்படி புதிதாக்கப்படுகிறது? It's by meditating upon God's word. தேவனுடைய வார்த்தையின் மேலே நாம் தியானமாய் இருக்கும்போது புதிதாக்கப்படுகிறது. Let me illustrate it like this. நான் அதை விதமாய் நான் உங்களுக்கு சொல்லட்டும். When we meditate upon God's word, தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்கும்போது that is what happens, a replacement in our mind. நம்முடைய மனதிலே ஒரு மாற்றங்கள் இல்லாவிட்டால் ஒரு காரியத்தை எடுத்துவிட்டு இன்னொரு காரியத்தை அங்க வைக்கிறவராய் இருக்கிறார் தேவன். And when you read God's word every day, தேவனுடைய வார்த்தையை நீங்கள் ஒவ்வொரு நாளும் வாசிக்கும்போது, and meditate upon God's word, தேவனுடைய வார்த்தையை ஒவ்வொரு நாளும் நீங்கள் தியானிக்கும்போது, your thoughts gets expelled and God's thoughts get planted in your mind. உங்கள் எண்ணங்கள் உங்கள் மனதை விட்டு எடுக்கப்பட்டு தேவனுடைய எண்ணங்கள் உங்கள் மனதிலே நாட்டப்பட்டதாய் காணப்படுகிறது. And that will not happen if you do it occasionally. ஏதோ ஒரு நாள் செய்வதின் மூலமா இது நடக்க போவதே கிடையாது. That has to be happening every day of our life. நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் அந்த காரியம் நடைபெற வேண்டியதாய் காணப்படுகிறது. Meditation is very very important. தியானிப்பது அவசியமான ஒரு காரியமாக இருக்கிறது. Let me tell you, meditation is not very mystical or mysterious. தியானம் என்று சொல்லும்போது ஏதோ ஒரு மாயாஜாலம் எல்லாம் கிடையாது. It's not very mystical. ஏதோ ஒரு மந்திர தந்திர மாயாஜாலம் போல கிடையாது. Only a few people can meditate. கொஞ்சம் பேர் மட்டும் தான் தியானிக்க முடியும். No, it's very very simple truth. அது ஒரு எளிமையான சத்தியமாக இருக்கிறது. Let me ask a question and then I will illustrate. உங்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்டு நான் அதை சொல்லட்டும் உங்களுக்கு. How many of you know how to worry? எத்தனை பேருக்கு கவலைப்பட தெரியும்? முதல் வருஷத்துல போய் சொல்ல கூடாது. How many of you know how to worry? எத்தனை பேருக்கு கவலைப்பட தெரியும்? Did you worry in 2016? 2016 ஆண்டு கவலைப்பட்டீர்களா? Where did we learn that? கவலைப்படுவதற்கு எங்கே கற்றுக்கொண்டீர்கள்? Is it part of our school curriculum? ஏதோ ஸ்கூல்ல சொல்லி கொடுத்தாங்களா? No, this is inbuilt. அது உள்ளாகவே அந்த காரியம் அமைக்கப்பட்டிருக்கிறது. What do you do when you worry? கவலைப்படும்போது நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? You focus your mind upon the problem. உங்கள் முழு மனதையும் அந்த பிரச்சனையின் மேலே செலுத்துகிறவர்களாய் இருக்கிறீர்கள். When you lie in your bed, உங்கள் படுக்கையிலே படுத்திருக்கிறீர்கள், close your eyes, கண்களை மூடிக்கொண்டு, and let loose your imagination, உங்கள் கற்பனை சக்தியை அவிழ்த்து விடுவீர்கள் என்றால், and your problem gets bigger and bigger and bigger and bigger. உங்கள் பிரச்சனை இன்னும் பெருசாயிட்டே போய் கொண்டே இருக்கும். And somehow you drift into sleep. அப்படியே தூங்கி விடுகிறீர்கள். And the first thought that comes to you when you are awake, காலையில் நீங்கள் விழிக்கும்போது முதல் எண்ணம் உங்கள் மனதிலே வருகிறது என்னவென்றால், the mega serial continues. அந்த சீரியலானது தொடர்ந்து உங்கள் மனதிலே போய் கொண்டே இருக்கும். The problem that you went to bed with, நீங்கள் எந்த பிரச்சனையோடு படுக்கைக்கு ராத்திரியிலே சென்றீர்களோ, your mind continues to work it out. உங்கள் மனம் அதிலே கிரியை செய்ய ஆரம்பிக்கிறது. And once you come to your conscious level, காலையிலே நீங்கள் விழித்து எழும்பும்போது the same problem comes again. அதே பிரச்சனை உங்கள் மனதிலே திரும்பி வந்து நிற்கிறது. And that is what the Bible teaches in a positive manner. வேதம் அதை தான் நமக்கு சரியான வழியிலே சொல்லிக் கொடுக்கிறது. He meditates upon the word of God day and night. இரவும் பகலும் அவருடைய வார்த்தையிலே தியானமாய் இருக்கிற மனுஷன், instead of focusing on the problem, you focus on the promise that God has given us. பிரச்சனையின் மேலே கவனத்தை வைப்பதற்கு பதிலாக தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் மேலே நம்முடைய கவனத்தை செலுத்துவது அவசியமாக இருக்கிறது. When our focus is on God's word, நம்முடைய கவனம் தேவனுடைய வார்த்தையிலே இருக்கும்போது, our thoughts get replaced and placed by God's thoughts itself. நம்முடைய எண்ணங்கள் எடுக்கப்பட்டு தேவனுடைய எண்ணங்கள் நம்முடைய மனதிலே பதிக்கப்படுகிறதாய் காணப்படுகிறது. Hallelujah. Hallelujah. Our thought says, how is it possible? நம்முடைய எண்ணம் என்ன சொல்லும் என்றால், இது எப்படி நடக்கும் என்று கேள்வி கேட்கும். I don't have enough means to do that. எனக்கு இது செய்வதற்கு எந்த வழி வகையுமே இல்லை. What is the thought of God? தேவனுடைய எண்ணம் எவ்விதமாக இருக்கிறது? With God all things are possible. தேவனால் எல்லாம் கூடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Say together with me, all things are possible with அந்த God. வார்த்தையை மறுபடியும் சொல்லுங்கள், தேவனால் எல்லாம் கூடும். And my thought says, I cannot do it. என்னுடைய எண்ணம் சொல்கிறது, என்னால் செய்ய முடியாது என்று சொல்லி. God says with me, all things are possible. ஆனால் தேவன் சொல்கிறார், என்னாலே எல்லாம் கூடும் என்று சொல்கிறார். When my thoughts are replaced by God's thoughts, என்னுடைய எண்ணங்களை எடுத்துவிட்டு தேவனுடைய எண்ணங்களினாலே என்னுடைய மனம் நிரப்பப்படும் போது, I begin to see the same problem with the eyes of God himself. அதே பிரச்சனையை தேவனுடைய கண்களை கொண்டு நான் பார்க்க ஆரம்பிக்கிறேன். Then I begin to feel the empowerment that comes from God and able to do what God wants me to do. தேவனிடத்திலிருந்து ஒரு பலனை பெற்றுக்கொண்டு தேவன் என்ன அந்த விஷயத்திலே செய்ய விரும்புகிறாரோ அதை செய்ய தேவன் பலன் கொடுக்கிறவராய் இருக்கிறார். It all starts in our heart. எல்லாம் நம்முடைய இதயத்திலே ஆரம்பிக்கிறதா இருக்கிறது. Remember what God says in Isaiah 55. ஏசாயா 55ஆம் அதிகாரத்திலே தேவன் சொல்வதை கவனிப்பீர்கள் என்றால், my thoughts are not your thoughts. என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல என்று சொல்கிறார். My ways are not your ways. என் வழிகள் உங்கள் வழிகள் அல்ல என்று சொல்கிறார். God says his thoughts are very different. அவருடைய எண்ணங்கள் வேறாய் இருக்கிறது என்று தேவன் சொல்கிறார். How come I can have the same thought as God? தேவன் யோசிக்கிற பிரகாரமாய் தேவனுடைய எண்ணங்களை
நான் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? That is where meditation plays a key role. அங்கேதான் வேதத்தை தியானிப்பது திறவுகோலாய் இருக்கிறது. And we need to do it throughout this year. இந்த வருடம் முழுவதும் அந்த காரியத்தை நாம் செய்ய வேண்டும். And make it a constant habit in our life. அது நம்முடைய வாழ்க்கையின் ஒரு பழக்கமாய் நாம் மாற்றிக் கொள்வது அவசியமாய் இருக்கிறது. And God will give us his grace and enablement to do so. தேவன் தன்னுடைய கிருபையும் பலனையும் அதை கொடுத்து நமக்கு செய்யும்படி பலன் கொடுக்கிறவராய் இருக்கிறார். Psalm 119 and verse 130. சங்கீதம் 119 130ஆம் வசனத்தை வாசிப்பீர்கள் என்றால், the Bible says the entrance of your word brings light and gives wisdom to the simple. உம்முடைய வார்த்தையின் பிரசித்தமே எனக்கு வெளிச்சத்தை கொண்டு வருகிறது, பேதைகளை உணர்வுள்ளவர்களாய் மாற்றுகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Again there is another picture being painted. அந்த இடத்துல வேறொரு சித்திரம் அந்த இடத்திலே காட்டப்படுகிறது. The entrance of God's word. தேவனுடைய வார்த்தை அங்கே பிரவேசிக்கிறதாய் காணப்படுகிறது. It is the entrance of light into a dark situation. ஒரு இருட்டான சூழ்நிலையிலே தேவனுடைய வெளிச்சம் பிரவேசிப்பது போல இருக்கிறது. The moment light comes in, அந்த இடத்திலே அந்த இருளிலே வெளிச்சம் வந்தவுடனே darkness is displaced from that particular place. இருளானது அந்த இடத்திலிருந்து அகற்றப்படுகிறது. In the same way, அதே போலதான் the inspiration of scripture, தேவனுடைய வார்த்தையின் பிரசித்தமானது, it displays the ignorance that is in our mind. நம்ம இடத்திலிருந்து வேண்டாத காரியங்களை எடுத்து போடுகிறதா இருக்கிறது. What is darkness again? இருள் என்று சொல்லும்போது என்னவாய் இருக்கிறது? That's a lack of understanding. புரிந்து கொள்ளாத தன்மையாய் இருக்கிறது. I know something is wrong, but I don't know what is wrong. என்னிடத்தில் ஏதோ ஒரு தவறு இருக்கிறது என்று அறிகிறேன், ஆனால் என்ன என்று தெரியவில்லை. I cannot put my finger where it really hurts. எந்த இடத்துல என்னை வேதனைப்படுத்துகிறது என்று சரியாய் குறிப்பிட முடியவில்லை. At that particular circumstance and context, அந்த சூழ்நிலையிலே என்ன நடக்கிறது என்றால், the Bible says the entrance of God's word brings light. தேவனுடைய வார்த்தை வந்தவுடனே அந்த இடத்துல வெளிச்சம் வருகிறது என்று சொல்லப்படுகிறது. Not only shows what the problem that we might have, அந்த இடத்துல என்ன பிரச்சனை என்று காண்பிப்பது மாத்திரமல்ல, it also brings with it the solution that only God can provide. அந்த பிரச்சனைக்குரிய தீர்வை தேவன் நமக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். Therefore 2017 you don't have to live in darkness. அதனால 2017ஆம் ஆண்டு இருளிலே நீங்கள் வாழ வேண்டிய அவசியம் இல்லை. You don't have to live in ignorance. அறியாமையிலே நீங்கள் வாழ வேண்டிய அவசியம் இல்லை. You don't have to live in knowing what to do or what not to do. எதை செய்ய வேண்டும் எதை செய்ய கூடாது என்று அறியாத நிலையிலே நீங்கள் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. Confusion in your life. ஒருவேளை குழப்பத்தின் சூழ்நிலையிலே நீங்கள் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. Our God is a God of clarity. நம்முடைய தேவன் எல்லாவற்றுக்கும் அறிவுள்ள தேவனாய் ஞானமுள்ளவராய் இருக்கிறார். Wonderful verse of scripture, many of us know it by heart. எல்லாருக்கும் தெரிந்த தேவனுடைய வார்த்தை உண்டு. I will keep my eye upon you and I will counsel you. உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். And I will show you in the way in which you need to walk. நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காட்டுவேன். When you come to a place where you have to turn to the right or to your left, நீங்கள் இடப்புறமா வலதுபுறம் திரும்ப வேண்டும் என்று யோசித்துக் கொண்டிருக்கும்போது, you will hear a voice in your ear and this is the way, walk in it. உங்கள் காதுகள் கேட்க தேவன் பேசுவார், இதுவே வழி, இதிலே நடவுங்கள் என்று சொல்லி. Hallelujah. Hallelujah. So the meditation of God's word is key. தேவனுடைய வார்த்தையை தியானிப்பது திறவுகோலாய் இருக்கிறது. Being planted where the word of God is taught is also very important. தேவனுடைய வார்த்தை எங்கே கற்றுக் கொடுக்கப்படுகிறதோ அங்கே நாட்டப்பட்டிருப்பதும் அவசியமான ஒன்றாய் இருக்கிறது. That is why coming to church is very important. அதனால தான் சபை ஆராதனைக்கு வருவது முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. Let me illustrate in another way. இன்னொரு வகையில் நான் அதை சொல்லட்டும். Husband and wife for example. கணவன் மனைவி உதாரணத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். And there is something wrong. ஒருவேளை அங்கே ஒரு தவறு நடக்கும் என்றால், and the husband would like to point out what is wrong. கணவன் எது தவறு என்று குறிப்பிடும்படி விரும்புவார். Or vice versa, the wife would like to point out what is wrong. இல்லாவிட்டால் மனைவி அவர்கள் எது தவறு என்று சொல்வார்கள். See, if you point out what is wrong to your spouse, உங்கள் கணவனுக்கோ மனைவிக்கோ எது தவறு என்று நீங்கள் சொல்லும்போது, sometimes they may react very badly. ஒருவேளை அவர்கள் வேறு விதமாய் அதுக்கு பதில் கொடுப்பார்கள். They will say, who are you to tell me? நீங்கள் யார் எனக்கு சொல்வதற்கு என்று சிலர் கேட்கலாம். Or they may say, are you perfect enough to tell me? நீங்க எல்லாத்துலயும் சரியான்னு கேட்பாங்க. So what do you do? என்ன செய்வீர்கள்? Should you ignore the whole problem and அந்த பிரச்சனையை அப்படியே விட்டு விட வேண்டுமா? No, God has a solution to every problem. தேவன் எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வை வைத்திருக்கிறார். That is why I said it's good to come to church. அதனால தான் சபை கூடுதலுக்கு வருவது நல்லது என்று சொன்னேன். When you come to church, நீங்கள் சபைக்கு வருகிறீர்கள், what you wanted to tell your husband or your wife, உங்கள் மனைவிக்கோ கணவனுக்கோ நீங்கள் என்ன சொல்ல வேண்டும் என்று யோசித்தீர்களோ, when you say it's a problem, நீங்கள் சொன்னால் அது பிரச்சனை. if God says it's a promise, ஆனால் தேவன் சொன்னால் அது ஒரு வாக்குத்தத்தமாக இருக்கிறது. வாக்குவாதம் வராது. You understand what I'm trying to say? சொல்வதை புரிந்து கொண்டீர்கள் என்று நம்புகிறேன். Some people take it the wrong way. சிலர் தவறான வழியில எடுத்துக்கொள்கிறார்கள். Did you call the pastor and tell him what our problem was? பாஸ்டர் கூப்பிட்டு என்ன பிரச்சனைன்னு சொன்னீங்களா? No, remember, more than the pastor there is the heavenly Father. பாஸ்டரை விட எல்லாவற்றையும் அறிந்த தேவன் ஒருவர் இருக்கிறார். Even before a word proceeds from your mouth, he knows what's going on. உங்கள் வாயிலிருந்து சொல் பிறப்பதற்கு முன்பாகவே எல்லாவற்றையும் அறிந்தவராய் அவர் காணப்படுகிறார். So don't miss a Sunday this year. அதனாலே ஒரு ஞாயிற்றுக்கிழமையும் நீங்கள் விட்டு விடாதிருங்கள். Whatever you want to say, God will say it. நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்களோ தேவன் அதை சொல்லுவார். As long as it is right. அது வேதத்தின்படி சரியா இருக்கும் என்றால். Hallelujah. Hallelujah. That is why it's good to be planted in God's
house of God, தேவனுடைய வீட்டிலே நாட்டப்பட்டிருப்பது நன்மையான காரியமாய் இருக்கிறது. where the word of God is taught properly. எங்கே தேவனுடைய வார்த்தை சரியாய் சொல்லிக் கொடுக்கப்படுமோ. Remember when we put our children to school, நம்முடைய பிள்ளைகளை பள்ளிக்கூடத்திலே கொண்டு போய் விடும்போது, we don't put them in a school because it is near to us. ஏதோ நம்முடைய வீட்டு பக்கத்துல அந்த ஸ்கூல் இருக்குன்னு சொல்லி அங்க போய் சேர்த்து விட வேண்டாம். No, we put them in a school even if it is far away. We know they will do a good job in bringing up our children. அந்த ஸ்கூல் ரொம்ப தூரமா இருந்தாலும் அந்த ஸ்கூல்ல நல்லா கற்றுக் கொடுப்பார்கள் என்று சொல்லி நாம் அந்த இடத்துல கொண்டு போய் விடுகிறோம். So for 14 long years we get them planted in one particular institution. அந்த 14 வருஷமா அந்த ஸ்கூல்ல நிலையாய் இருக்கும்படியா நாம் காரியங்களை செய்கிறோம். We don't mind going to and fro, carrying our children and bringing them back. நம்முடைய பிள்ளைகளை போய் விட்டு கூட்டிட்டு வருவதிலே எந்த சிரமமும் கஷ்டமும் நாம் படுவதில்லை. Because we want them to be planted and we want them to be educated properly. நாம் நம்முடைய பிள்ளைகள் நன்றாய் படிக்க வேண்டும், நிலையாய் ஒரு இடத்துல இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் விரும்புகிறோம். More than normal education, we need to be educated in God's word. வெறும் கல்வி அறிவை விட தேவனுடைய வேதத்தின் அறிவு ரொம்ப அவசியமான ஒன்றாக What இருக்கிறது. happens if he gets a PhD in chemistry and does not get along with his wife? ஒருவேளை கெமிஸ்ட்ரியில PhD வாங்கிட்டு மனைவியோடு எப்படி வாழ வேண்டும் என்று தெரியவில்லை என்றால், those things they don't teach in chemistry class. கெமிஸ்ட்ரி கிளாஸ்ல அந்த காரியங்களை சொல்லிக் கொடுப்பதில்லை. அது இங்க தான் சொல்லி தருவோம். You understand what I am trying to say? சொல்வதை புரிந்து கொண்டீர்கள் என்று நம்புகிறேன். So yes, general education is very important. பொதுவான கல்வி நமக்கு அவசியம்தான். But more than that we need God's word. ஆனால் தேவனுடைய வார்த்தையை கற்றுக்கொள்வது முக்கியமான ஒன்றாக If you இருக்கிறது. want to live, நீங்கள் வாழ வேண்டும் என்றால், not just merely surviving. ஏதோ தப்பி பிழைச்சோம் என்ற அந்த அர்த்தத்தில் அல்ல. Let me put it in another way. இன்னொரு வகையில் நான் சொல்லட்டும். There is a difference between surviving and living. தப்பி பிழைப்பதற்கும் நன்றாய் வாழ்வதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. And God wants you to live, not just survive in Coimbatore. நீங்கள் வாழும்படி கோயம்புத்தூர்ல தேவன் விரும்புகிறார், ஏதோ தப்பி பிழைக்கும்படி விரும்பவில்லை. So to be established in grace is to be planted in the word of God. கிருபையிலே நிலை நிற்கிறோம் என்று சொல்வோம் என்றால் தேவனுடைய வார்த்தையிலே நாம் நாட்டப்பட வேண்டும். And the Bible says whatever he does he prospers. அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று அந்த வார்த்தை சொல்லுகிறது. Let me read that picture again. அந்த காரியங்களை மறுபடியும் நான் வாசிக்கட்டும். He is like a tree firmly planted by streams of water. ஒரு மரமானது நீர்க்கால்களின் ஓரமாய் நாட்டப்பட்டிருக்கிறது. And he yields his fruit in season. அதன் காலத்திலே அதன் கனியை கொடுக்கிறதா இருக்கிறது. The Bible says I will give you rain at the right season. சரியான நேரத்திலே மழையை கொடுப்பேன் என்று தேவன் சொல்லுகிறார். In the same way this is your season. இது உங்களுடைய காலமாய் இருக்கிறது. Say it with me, 2017 is my season. 2017 ஆண்டு என்னுடைய காலமாய் இருக்கிறது என்று சொல்லுங்கள். சொல்லுங்கள் 2017 என்னுடைய காலம். ஆமென். Praise God. Hallelujah. Hallelujah. It is my season. என்னுடைய காலமாய் இருக்கிறது. And in my season I want to yield fruit for God. என்னுடைய காலத்திலே என்னுடைய கனியை தேவனுக்கு என்று நான் கொடுக்க வேண்டும். The Bible says his leaves will not wither. அவனுடைய இலைகள் உதிராத மரத்தை போல் இருப்பான் என்று Every சொல்லப்படுகிறது. word is important. எல்லா வார்த்தையும் முக்கியமாய் இருக்கிறதா? When does a leaf or a tree begins to shed its leaves? எப்பொழுது ஒரு மரம் தன்னுடைய இலையை உதிர்த்து விடுகிறது? One, when it gets older. மரம் வயசாச்சுன்னா அந்த காரியம் நடக்கிறது. Leaves begin to wither. தலையில இருக்க முடியெல்லாம் போயிருது. அத சொல்லலாம். You understand that? Leaves begin to wither. இலைகள் எல்லாம் உதிர்ந்து போகிறது. Or when there is lack of water, தண்ணீர் இல்லாவிட்டாலும் இலைகள் உதிர்ந்து போகிறது. the tree decides we cannot maintain all the leaves, therefore we are going to shed some. இலை எல்லாம் வைத்து மெயின்டைன் பண்ண முடியாது, அதனால கொஞ்சம் இலையை உதிர்த்து விடுகிறது. That's good thinking. அது நல்ல யோசனையாய் இருக்கிறது. But the Bible paints a very different picture. ஆனால் வேதம் அது வேறு விதமாய் சித்தரிக்கிறதாய் He காணப்படுகிறது. doesn't have to shed his leaves because he is planted by rivers of water. அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நட்டப்பட்டபடியால் இலை உதிர வேண்டிய அவசியமே கிடையாது. I don't have to give up on anything because God is my supply. எதையும் நான் விட்டுவிட வேண்டிய அவசியமில்லை என்றால் எல்லாவற்றையும் தேவன் எனக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். The Bible says he richly supplies all good things for the enjoyment of his people. எல்லா நன்மையான வரத்தையும் தேவன் பரலோகத்திலிருந்து நாம் அனுபவிக்கும்படி அவர் கொடுக்கிறவராய் இருக்கிறார். And whatever he does he prospers. அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று தேவனுடைய வார்த்தை சொல்கிறது. Say it together with me, whatever I do it will prosper. அந்த வார்த்தையை மறுபடியும் சொல்லுங்கள், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். Say it together, it is my season. இது என்னுடைய காலமாய் இருக்கிறது. சொல்லுங்கள் இது என்னுடைய காலமாய் இருக்கிறது. என்னுடைய காலமாய். This is my season. என்னுடைய காலமாய் இருக்கிறது. And I will be planted in the word of God. தேவனுடைய வார்த்தையிலே நான் நாட்டப்பட்டவனாய் காணப்படுகிறேன். Simple logic again. எளிமையான ஒரு உதாரணம். Whatever he does prospers. அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். How come whatever he does prospers? அவன் செய்வதெல்லாம் எப்படி வாய்க்கிறதாய் காணப்படுகிறது? He only does what prospers.
வாய்க்கிறத மட்டும்தான் அந்த மனுஷன் செய்கிறவனாய் இருக்கிறான். Very simple. எளிமையான காரியமாக இருக்கிறது. Whatever he does, it prospers. அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று தேவனுடைய வார்த்தை சொல்கிறது. He only does what prospers. எது வாய்க்குமோ அதை மட்டும்தான் அவன் செய்கிறவனாய் இருக்கிறான். How do you know this will prosper? இது வாய்க்கும் என்று சொல்லி எப்படி நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள்? How do you know this will not prosper? இது வாய்க்காது என்று எப்படி அறிந்திருக்கிறீர்கள்? Verse 2. இரண்டாம் வசனம். In his word he delights and meditates day and night. இரவும் பகலும் அவருடைய வேதத்திலே தியானமாய் இருக்கிற மனுஷனாய் இருக்கிறான். God tells him what will prosper and what will not prosper. எது வாய்க்கும் எது வாய்க்காது என்று தேவன் அவனுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். He gets the thought of God into his own self. அவனுடைய தேவனுடைய எண்ணத்தை அவனுக்குள்ளாய் வாங்கிக் கொள்கிறான். Thoughts becomes words. அந்த எண்ணங்கள் வார்த்தையாய் மாறுகிறது. And words bring empowerment for his actions. அந்த வார்த்தையானது செயலிலே பலனை கொடுக்கிறது. 2017 is my season. 2017 என்னுடைய ஆண்டாய் இருக்கிறது. Hallelujah. Hallelujah. You will yield your fruit in season. அதன் காலத்திலே நீங்கள் கனியை கொடுப்பீர்கள். And whatever you do shall prosper. நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கிறதாய் காணப்படுகிறது. It's good for your heart to be established with grace. உங்கள் இருதயம் கிருபையினாலே ஸ்திரப்படுவது நல்லதாய் இருக்கிறது. Let me give you another picture. இன்னொரு காரியத்தை நான் சொல்லட்டும். Matthew's Gospel chapter 7 and verse 24 to 25. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம் என்றால், What does it mean to be established? நிலை நிற்கிறோம் என்று சொன்னோம் என்றால் என்னவாய் இருக்கிறது? It means to be planted. நிலை நாம் நாட்டப்பட்டவர்களாய் இருக்கிறோம். It also means to be built up. இன்னொருவர் கட்டி எழுப்பப்படுவதாய் இருக்கிறது. Again, all these truths are approached from different dimensions, but God would like to speak into our hearts. இந்த காரியங்கள் எல்லாம் வேறு கோணங்களிலிருந்து தேவன் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறவராய் இருக்கிறார். Matthew's Gospel 7 verse 24 onwards. மத்தேயு 7:24 இலிருந்து வாசிக்கிறேன். Therefore everyone who hears these words of mine and acts on them may be compared to a wise man who built his house on the rock. ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். The rain fell and the floods came, the winds blew, slammed against the house, yet it did not fall, for it had been founded on the rock. பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டதாய் இருக்கிறது. To put it in another way, it has been established. அது நிலை நிற்கிற ஒரு வீடாய் காணப்படுகிறது. And it has been established on the rock. அது கன்மலையின் மேல் நிற்கிற வீடாய் இருக்கிறது. 1 Corinthians 10 says the rock is the Lord himself. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்திலே அந்த கன்மலை கிறிஸ்துவே என்று வார்த்தை சொல்கிறது. If you go to the passage in Luke's Gospel chapter 6 verse 47 onwards. லூக்கா 6ஆம் அதிகாரம் 47 இலிருந்து வாசிப்பீர்கள் என்றால், Luke gives a different picture, or he adds one more information. லூக்கா இன்னொரு காரியத்தையும் அதோடு சேர்த்து சொல்வதை நீங்கள் வாசிக்க முடியும். A man who comes to me, hears my word and puts it into practice is like this. என்னிடத்திலே வந்து என்னுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிறவன் இவ்விதமாய் இருக்கிறான். He digs deep and puts a foundation on the rock. அவன் ஆழமாய் தோண்டி கன்மலையின் மேலே அஸ்திபாரம் போடப்படுகிற மனுஷனை போல இருக்கிறான். That is a key word that we need to take to our hearts. அது திறவுகோலான வார்த்தை, நாம் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். We need to dig deep. நாம் ஆழமாய் தோண்ட வேண்டும். From lose our shallowness in life. நம்முடைய வாழ்க்கையின் மேலோட்ட நிலையை நாம் விட்டுவிட வேண்டும். That is a prophetic picture in the book of Ezekiel. எசேக்கியேல் புத்தகத்திலே ஒரு தீர்க்கதரிசனமான வார்த்தை விதமாய் இருக்கிறது. A man walks 1,000 cubits into the water. ஒரு 1000 முழம் அந்த மனுஷன் தண்ணீருக்குள்ளாய் நடந்து செல்கிறான். And it comes only to ankle deep. ஒரு அந்த முழங்கால் கால் அளவு தான் கீழே வருகிறது. முழி அளவு தான் வருகிறது. And then he walks another 1,000 cubits. இன்னொரு 1000 முழம் உள்ளே செல்கிறான். Then he comes to knee level. முழங்கால் அளவு தான் வருகிறது. And he comes to hip level, another 1,000 cubits. இன்னொரு 1000 முழம் போன உடனே இடுப்பளவு வருகிறது. It talks in a sense about our people's spiritual depth. ஆவிக்குரிய ஆழமான தன்மையை குறித்து அது சொல்கிறது. Some people are very satisfied if they get their ankles wet. கால் மட்டும் நனைஞ்சா போதும் சிலர் உட்கார்ந்து இருக்காங்க. Have you seen people in the beach standing there? பீச்ல நிற்கிறவர்களை பார்த்திருப்பீர்கள். They will be standing there waiting for the wave to come. அந்த அலை வந்து காலை நனைக்கட்டும் என்று சொல்லி ஓரமாய் நிற்பார்கள். When the wave comes, they go. அந்த அலை அப்படி வரும்போது பின்னாடி போயிட்டே இருப்பாங்க. I understand if it's a tsunami. சுனாமியா இருந்தா புரிஞ்சுக்கிறோம். Then again you are not too quick enough for the tsunami. அப்படி சுனாமி வந்தாலும் சீக்கிரமாய் ஓடி போக முடியாது. People are there, they just kind of lift their skirt or their trousers and stand there to get their ankle wet. இப்படி trousers தூக்கி கொண்டு அது கால் மட்டும் நனைஞ்சா போதும் நிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. They are happy. அவர்கள் சந்தோஷமாகப்படுகிறார்கள். You know, once in a month to church, ankle gets wet, I am happy. மாசத்துக்கு ஒரு முறை சபைக்கு வந்து கால் நனைஞ்சா போதும் நினைக்கிறவங்க இருக்காங்க. I saw the pastor and the pastor saw me. நான் பாஸ்டர் பார்த்துட்டேன், பாஸ்டர் என்ன பார்த்துட்டார். See, nowadays excuses are very good. இப்படி சாக்கு போக்கு சொல்வது எளிமையாக இருக்கிறது. I asked certain people, I didn't see you in church. சபையில உங்களை பார்க்கலன்னு சொல்லி யாரையாவது கேட்டா, I came pastor, I sat behind the pillar. நான் வந்த பாஸ்டர் பில்லருக்கு பின்னாக உட்கார்ந்து இருந்தேன். என்ன பண்றது, கர்த்தருக்கு மாத்திரம் தான் வெளிச்சம்.
You know, and another person I was talking, இன்னொரு நபரோடு பேசிக் கொண்டிருந்தேன். I didn't see you in church for a long time. நிறைய நாட்கள் சபையிலே உங்களை பார்க்கவில்லை என்று கேட்டபோது, I see you every week on live streaming. லைவ் ஸ்ட்ரீமிலே ஒவ்வொரு வாரம் நான் உங்களை பார்க்கிறேன் என்று சொன்னார். என்னமோ நம்ம மேல தப்பு இருக்கிற மாதிரி சொல்றாரு. நான் பார்த்தா நீங்க தான் பார்க்கல. You understand what I'm trying to say? சொல்வதை புரிந்து கொண்டீர்கள் என்று நம்புகிறேன். The whole point is some people are satisfied when their ankles are wet. கால் நனைஞ்ச போது போதும் என்று நினைக்கிறவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. And further deeper they are satisfied. இன்னும் கொஞ்சம் ஆழம் போன உடனே போதும் என்று நினைக்கிறார்கள். The whole point of that prophetic picture is this. அந்த தீர்க்கதரிசனமான வார்த்தையின் காரியம் இதுவாக இருக்கிறது. There will come a place where you will be deep enough to swim. நீங்கள் நீச்சல் ஆழத்திற்கு நீச்சல் அடிக்கக்கூடிய ஒரு நிலைக்கு நீங்கள் போகக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. What is the advantage of it? அதுல என்ன நன்மையான காரியமா இருக்கிறது? When you are in that deep, அப்படி நீந்தக்கூடிய நிலையில இருப்பீர்கள் என்றால், you don't have to carry your own weight. உங்கள் இடையை நீங்கள் தூக்கி சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. Hallelujah. Hallelujah. The problem with hip deep is this. இடுப்பளவு தண்ணீர்ல இதான் பிரச்சனை. You know, they want to swim. அவங்க நீந்த வேண்டும் என்று நினைப்பார்கள். When a problem comes, பிரச்சனை வரும்போது they will stand on their feet. அப்படியே காலூன்றி நின்று விடுவார்கள். In other words, I know God can do it. தேவன் செய்வார் என்று அறிந்திருக்கிறேன். Since he is making it some delay, I am going to do it myself. கால தாமதமாகிறபடினாலே நானே எல்லாவற்றையும் செய்ய போகிறேன். But when you are deep enough in God, ஆனால் தேவனுக்குள்ளாய் நீங்கள் ஆழமாக இருக்கும்போது, remember you are carried by him and you are not carrying him. நீங்கள் அவரை தூக்கி செல்லவில்லை, அவர் உங்களை தூக்கி சுமக்கிறவராய் இருக்கிறார். Hallelujah. Hallelujah. The Bible gives another picture also. வேதம் இன்னொரு காரியத்தையும் சொல்கிறது. Those who wait upon the Lord shall renew their strength. கர்த்தருக்காய் காத்திருக்கிறவர்கள் புதுபலன் அடைந்து கழுகுகளை போல எழும்புவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. The Bible did not say they will mount up like crows and they will fly. ஏதோ காக்கா மாதிரி பறப்பாங்கன்னு வேதம் சொல்லல. But rather the Bible says they will mount up with wings as eagles. கழுகுகளை போல சிலைகளை அடித்து பறப்பார்கள் என்று சொல்றாரு. What's the difference, you might be saying? என்ன வித்தியாசம் என்று நீங்கள் கேட்கலாம். Have you seen a crow fly? காக்கா பறப்பதை பார்த்திருக்கிறீங்களா? I'm sure you did. நிச்சயமாய் பார்த்திருப்பீர்கள். Have you seen an eagle fly? ஒரு கழுகு பறப்பதை பார்த்திருப்பீர்கள். There is a vast difference. அங்கே ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கிறது. The crow, in order to stay in the air, it has to keep flapping. காக்கா பறந்து கொண்டே இருக்க வேண்டும் என்றால் சிறகை அடித்து கொண்டே இருக்க வேண்டும். The moment it stops, it comes down. சிறகை அடிப்பதை காக்கா நிறுத்திவிட்டால் கீழே விழுந்து விடும். Because it flies in a very lower kind of a level. ஏனென்றால் ஒரு கீழான நிலையிலே காக்கா பறக்கிறதா இருக்கிறது. Have you seen an eagle? ஒரு கழுகை பார்த்திருக்கிறீர்களா? It may flap at times. ஒருவேளை சில நேரம் சிறகு அடித்து பறக்கும். But it flies in greater heights. It's carried by the strength of the wind. It never doesn't need to flap. ஒரு உயரமான ஸ்தலங்களிலே கழுகு பறக்கிறதா இருக்கிறதுனால சிறகடித்து பறக்காது, அப்படியே காற்று அதை தூக்கி கொண்டு செல்கிறதா இருக்கிறது. The same thing can happen to you and to me. உங்களுக்கும் எனக்கும் அதே காரியம் நடக்க முடியும். You don't have to flap every day in order to get through the day. ஏதோ அந்த நாளை கடத்த வேண்டும் என்று சொல்லி ஏதோ சிறகடித்து கொண்டே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. You don't have to fret every day. ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. But the Bible says when we wait upon the Lord, தேவனுக்கென்று நாம் காத்திருக்கும் போது, we will mount up with wings as eagles. கழுகுகளை போல சிறகடித்து நாம் எழும்புவோம். And we will be carried by the power of God throughout the day. தேவனுடைய வல்லமையினாலே நாம் அப்படியே கொண்டு செல்லப்படுவோம். How many of you are ready to fly this year? எத்தனை பேர் பறப்பதற்கு ஆயத்தமாய் இருக்கிறீர்கள்? Not crawling through 2017. ஏதோ தவண்டு புரண்டு 2017 கழிக்க போவதில்லை. But rather we are going to fly with God himself. தேவனோடு நாம் உயர பறக்க போகிறோம். Hallelujah. Hallelujah. That will happen only our foundations are deep. நம்முடைய அஸ்திபாரமானது ஆழமாய் இருக்கும்போதுதான் அது நடக்கக்கூடியதா இருக்கிறது. Again, nowadays if you see, there is lots of bore wells being dug. இப்பொழுதெல்லாம் நிறைய போர்வெல் ஆழமாய் போடுகிறார்கள். And if you ask them how deep have you dug it, எவ்வளவு ஆழம் தோண்டினீர்கள் என்று அவர்களை கேட்டால், they will say 200 feet. 200 அடி என்று சொல்வார்கள். That's good. நல்லதுதான். What will be the next question? அடுத்த கேள்வி என்ன கேட்பார்கள்? You have dug 200 feet, we are going to give you a gold medal. 2000 அடி தோண்டினபடினால கோல்ட் மெடல் கொடுக்க போறீங்களா? No, the next logical question would be, did you find water? தண்ணி வந்துச்சான்னு அடுத்த கேள்வி கேட்பாங்க. And if the answer is no, இல்லை என்று சொல்வோம் என்றால், what is the logical next question? அடுத்த கேள்வி என்ன கேட்பார்கள்? Dig deeper. இன்னும் ஆழமாய் தோண்டுங்கள். Go to 300 feet. 300 அடி தோண்ட வேண்டும். No water. தண்ணி இல்லை என்றால் 400. 400 அடி தோண்டுங்கள். No water. இல்லை தண்ணீர் இல்லை என்றால் 1000 feet. 1000 அடி தோண்டுங்கள். Somehow you may get gold. You understand what I'm trying to say? அப்படியே தோண்டிட்டு போனீங்கன்னா தங்கம் வந்துரும். The whole point is we have to dig deep until we find what we are digging for. நாம் எதற்கு தோண்டுகிறோமோ அதை கண்டுபிடிக்கும் வரைக்கும்
தோண்டிக்கொண்டே இருக்க வேண்டும். I read one verse. ஒரு வார்த்தையை வாசித்தேன். I did not understand it. நான் அதை புரிந்து கொள்ளவில்லை. Don't worry, go to the next verse. கவலைப்படாதீங்க, அடுத்த வார்த்தையை வாசிங்க. Go to the next verse. அடுத்த வார்த்தையை வாசிங்க. Until you hear the voice of God in your heart. உங்கள் இதயத்திலே தேவனுடைய சத்தத்தை நீங்கள் கேட்கும் வரைக்கும் தேவனுடைய வார்த்தையை நீங்கள் வாசிக்க வேண்டும். Hallelujah. Hallelujah. Did you read the Bible? வேதத்தை வாசித்தீர்களா? As a question, the answer would be yes. எல்லாரும் ஆமென்னு தான் சொல்லுவோம். I ask my children every day. என்னோட பிள்ளைகளை ஒவ்வொரு நாளும் கேட்கிறேன். Did you read the Bible? வேதத்தை வாசித்தீர்களா? Oh, yes. We have read it. வாசித்தோமே என்று சொல்வார்கள். What will be the next question? அடுத்த கேள்வி என்னவா இருக்கும்? What did you read? என்ன வாசித்தீங்க? And what will be the next question? அடுத்த கேள்வி என்னவா இருக்கும்? What did God speak to you? தேவன் உங்களோடு என்ன பேசினார்? In the other transaction is not done. அந்த காரியம் செய்யப்படவில்லை என்றால் I spoke, நான் பேசினேன், but I have to hear God speak with me. தேவன் பேசுவதை நான் கேட்க வேண்டும். Only then the transaction is complete. அப்பொழுதுதான் அந்த பரிமாற்றம் முடிவடைந்திருக்கிறது. Dig deeper until you hear the voice of God. தேவனுடைய சத்தத்தை கேட்கும் வரைக்கும் ஆழமாய் தோண்டிக்கொண்டே இருங்கள். And a man who digs deep and lays foundation on the rock ஆழமாய் தோண்டி கண்மனையின் மேலே அஸ்திபாரம் போடுகிற மனுஷன் ஞானமுள்ளவனாய் இருக்கிறான். The Bible says great rains came. பெரு வெள்ளம் வந்தது என்று வேதம் சொல்கிறது. The floods came. பெரு காற்று அடித்தது. And it came and dashed against the house. அந்த வீட்டின் மேல் அடித்து மோதியது. But the house stood firm. அந்த வீடு நிலைத்து நின்றது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 2017 2017 ஆண்டு rains may come, மழை வரலாம், and winds may blow, புயல் அடிக்கலாம், and all these things may happen. இந்த காரியங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கலாம். But remember, you can stand firm. நீங்கள் நிலையாய் நீங்கள் நிற்க முடியும். This is your season. இது உங்களுடைய காலமாய் இருக்கிறது. Tell your neighbor, this is your season. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இது உங்க காலமாய் இருக்கிறது. இது நல்ல காலம், இது நம்ம காலம். Hallelujah. This is our season. இது நம்முடைய காலமாய் இருக்கிறது. You know, yes, natural things will happen. இயற்கையான காரியங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கும். But remember, our house is firmly built on the rock of God. கன்மலையாக கிறிஸ்துவின் மேலே நம்முடைய வீடு நிலையாய் கட்டப்பட்டிருக்கிறது. To give you another example, இன்னொரு உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால், it's like a guy who goes to the exam having studied the entire portion. முழு பாடத்தையும் படித்த ஒரு நபர் பரீட்சைக்கு போவது போல இருக்கிறது. When he goes with confidence. அவர் போகும்போது தைரியமாய் போய் பரீட்சை எழுதுவார். Because they will be able to ask questions only from the portions. அங்கே படிச்ச காரியத்துல இருந்தா கேள்வி கேட்க போறாங்க. Since he knows the entire stuff, முழு காரியத்தையும் அவர் படித்திருக்கபடினாலே he is not worried about direct questions, indirect questions and so on. நேரடி கேள்வி மாற்றி கேட்டாலும் எப்படினாலும் ஆன்சர் பண்ணிடுவார். Because he knows the stuff. ஏனென்றால் காரியத்தை படித்திருக்கிறார். So he is looking forward for a challenge. ஒரு சவாலான காரியத்தை எதிர்கொண்டு நிற்கிறார். But the same person who has not studied, ஆனால் படிக்காத நபரை பார்ப்போம் என்றால், he will be a prayer warrior. ஜெப வீரனாய் காணப்படுவார். Because he will be praying, Father, let not they ask questions that I don't know. நான் படிக்காத போர்ஷன்ல இருந்து கேள்வியே கேட்க கூடாது. அப்படினா உன்கிட்ட கேள்வியே கேட்க முடியாதே. You understand what I'm trying to say? You know, so once you know the stuff, நீங்கள் காரியத்தை அறிந்து படித்திருப்பீர்கள் என்றால், Jesus says rains will come, மழை வரும், and the floods will come, அப்படி புயல் வெள்ளம் வரும், the winds will blow, அங்கே காற்று அடிக்கும். You don't have to worry. நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. Because your foundation is firmly fixed on the ஏனென்றால் word. உங்கள் அஸ்திபாரம் நிலைப்பட்டிருக்கிறது. Hallelujah. Hallelujah. The winds, the rains, they will only come to prove that we are firmly grounded in God. காற்று புயல் எல்லாம் வரும்போது நீங்கள் நிலைப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை நிரூபிக்கிறதாய் காணப்படுகிறது. And the Bible says it did not fall. அது விழவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Another translation put they could not shake it. அதை அசைக்க முடியவில்லை என்று இன்னொரு மொழியாக்கம் சொல்கிறது. People will try to shake you in your office. உங்கள் அலுவலகத்திலே மக்கள் உங்களை அசைக்கும்படி எதிர்பார்ப்பார்கள். Circumstances will try to shake you. சூழ்நிலைகள் உங்களை அசைக்கும்படியாய் நிற்கும். But we will stand firm. நாம் நிலையாய் நிற்போம். You know what the man of God said it like this. தேவனுடைய மனுஷன் விதமாய் சொன்னார். God says it. தேவன் சொன்னார், I believe it, நான் விசுவாசிக்கிறேன், and that settles the matter. அதுதான் அந்த காரியத்தின் முடிவாய் இருக்கிறது. And that same principle applies to us. அதே காரியம் நமக்கும் பொருந்தக்கூடியதாய் இருக்கிறது. God has spoken, தேவன் பேசி இருக்கிறார், I have believed it, நான் அதை விசுவாசிக்கிறேன், and that settles the matter for good. அது இந்த பிரச்சனையை நன்மைக்கு ஏதுவாய் முடிவட செய்கிறது. Lift your hand and shout a big hallelujah. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுங்கள். Finally, Colossians chapter 2 verse 6 and 7. கொலோசியர் 2 அதிகாரம் 6-7 வசனங்களை வாசிக்க போகிறோம். What does it mean to be established in grace? கிருபையினாலே நிலைநிறுத்தப்படுகிறோம் என்று சொன்னால் என்னவாய் இருக்கிறது? It means to be planted. அப்படி என்றால் நாம் நாட்டப்பட வேண்டும். It means to be built up. நாம் கட்டி எழுப்பப்பட வேண்டும். And it also means to be firmly in relationship. நல்ல உறவோடு இருக்க வேண்டும் என்று அடுத்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. Colossians chapter 2 and verse 6 and 7. கொலோசியர் 2 அதிகாரம் 6-7 வசனங்கள். Therefore, as you have received Christ Jesus the Lord, so walk in him, having been firmly rooted and now being built up in him and established in your faith, just as you were instructed,
and overflowing with gratitude. ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர்க்கொள்கிறவர்களாயும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாயும் அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடு அதிலே பெருகுவீர்களாக. So the Bible says walk in him. அவருக்குள்ளாய் நாம் நடக்க வேண்டும். In other words, it says walk in union with him. தேவனோடு இசைந்து நாம் நடக்க வேண்டும். And what does it mean? அது என்ன அர்த்தம் சொல்கிறது? Remember, next week we will be having communion service. அடுத்த வாரம் நாம் பந்தி நாம் எடுக்க போகிறோம். And what is communion? பந்தி என்று சொல்லும்போது என்னவா இருக்கிறது? Take that word. அந்த வார்த்தையை நாம் எடுத்துக்கொண்டால் communion is common union. கம்யூனியன் என்ற வார்த்தை ஒப்புரவாகிறோம், ஐக்கியப்படுகிறோம் என்ற அர்த்தம் கொள்கிறது. We have something in common. அவன் நமக்கு பொதுவாக ஒரு காரியம் இருக்கிறது. That brings a union. அதுக்குள்ளாக ஒரு ஒப்புரவு வருகிறது. So what does this word of God say? இந்த தேவனுடைய வார்த்தை என்ன சொல்கிறது? Walk in communion with him. தேவனோடு நாம் நடக்க வேண்டும் என்று சொல்கிறது. And it talks about our relationship with God. தேவனோடு நாம் கொண்டிருக்கிற உறவை குறிப்பிடுகிறதா இருக்கிறது. This is how I would like to illustrate. நான் இதை விதமாய் சொல்ல விரும்புகிறேன். For example, a person writes a very famous book. ஒரு புத்தகத்தை ஒரு நபர் நன்றா எழுதி இருக்கிறார் And you have read that book. நீங்கள் அந்த புத்தகத்தை And வாசித்திருக்கிறீர்கள். you know everything that is in the book. அந்த புத்தகத்தில் இருக்கிற எல்லா காரியத்தையும் அறிந்திருக்கிறீர்கள். But there is a difference between knowing what is in the book and knowing the person who wrote the book. அந்த புத்தகத்தை வாசித்து அறிந்து கொள்வதை காட்டிலும் அந்த புத்தகத்தை எழுதின நபரை அறிந்திருப்பது இன்னும் நன்மையாக இருக்கிறது. How many of you understand what I am saying? சொல்வதை புரிந்து கொண்டீர்களா? I have read the Bible. வேதத்தை வாசித்திருக்கிறேன். Even atheists read the Bible to find out what is wrong. கடவுள் இல்லை என்று சொல்லுகிறவளோ வேதத்தை வாசி எது தப்புன்னு கண்டுபிடிக்கிறாங்க. People who want to find some kind of fault, they also read the Bible. வேதத்தை தவறு கண்டுபிடிக்கிறவர்களும் வேதத்தை வாசிக்கிறாங்க. They read it more carefully than you and I do. நீங்களும் நானும் வாசிப்பதை காட்டிலும் கவனமாய் அவர்கள் வாசிக்கிறார்கள். And that is good in one sense. ஒரு வகையிலே இது நல்லதுதான். But knowing the book is not going to change your life. இந்த புத்தகத்தை அறிந்திருக்கிறதுனாலே வாழ்க்கை மாறாது. It's knowing the person. அந்த நபரை அறிந்திருக்க வேண்டும். Hallelujah. Hallelujah. Jesus did not come and give you a book. ஏதோ இயேசு வந்து ஒரு புத்தகத்தை கொடுத்து விட்டு செல்லவில்லை. No, he came and he gave himself for us. அவரையே நமக்கென்று அவர் கொடுத்திருக்கிறார். And now he is living with us all through our life. நம்முடைய வாழ்க்கையிலே நமக்குள்ளாய் அவர் வாழ்கிறவராய் இருக்கிறார். Paul says it is no longer I that liveth but Christ lives in me. இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள்ளாய் ஜீவிக்கிறார் என்று பவுல் சொல்கிறார். Relationship is key. உறவு அவசியமாய் இருக்கிறது. Naturally speaking, இயற்கையா சொல்ல வேண்டும் என்றால், for a relationship to blossom in your life, ஒரு உறவு நம்முடைய வாழ்க்கையிலே மலர வேண்டும் என்றால், you need to spend time. நீங்கள் நேரம் செலவழிக்க வேண்டும். You need to open up your heart and let your intimate thoughts be known to them. உங்கள் இதயங்களை திறந்து உங்கள் எண்ணங்களை அவர்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும். And you need to kind of spend more quality time with them also. நல்ல நேரங்களை அவர்களோடு செலவழிக்க வேண்டும். As a result of that, the relationship gets deeper and deeper and deeper. அப்படி என்றால் உங்கள் உறவு இன்னும் ஆழப்படுகிறதாய் காணப்படுகிறது. My friend called me yesterday evening. நேற்று இரவு என்னுடைய நண்பர் அழைத்தார். It's been 3 months since I spoke with him. அவரோடு பேசி 3 மாதங்கள் ஆகிவிட்டது. Suddenly he called. அவர் என்னை திடீரென்று அழைத்தார். And we just picked up where we left last time. கடைசி முறை பேசும்போது எங்க விட்டோமோ அங்க இருந்து ஆரம்பிச்சோம். Because our relationship is good. ஏனென்றால் எங்கள் உறவு அவ்வளவு நெருக்கமா இருக்கிறது. Sometimes because of situation we were not able to speak with one another. நிமித்தமாய் அவரோடு நான் பேச முடியவில்லை. But nevertheless this has been a friendship for 25 long years. 25 வருஷமாய் என்னோடு அவர் நண்பராய் இருக்கிறார். Hallelujah. Hallelujah. Let me tell you, more than that, God is a friend to us all through our life. அதற்கு மேலாக தேவன் நம்முடைய வாழ்க்கையின் நண்பராய் வாழ்நாள் முழுவதும் நம்மோடு இருக்கிறார். And if you want to really be planted in your life, உண்மையாய் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் நாட்டப்பட வேண்டும் என்றால், develop a relationship. உறவை நீங்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும். Lift your hand and say big amen. கரங்களை உயர்த்தி ஆமென் I am சொல்லுங்கள். speaking in both levels. ரெண்டு வழிகளிலும் நான் உங்களுக்கு அதை சொல்லுகிறேன். In human relationship, மனுஷ உறவிலும் அது பொருந்தக்கூடியதாக இருக்கிறது. you need to develop your relationship with people. உங்கள் மக்களோடு நீங்கள் உறவை சீர் செய்ய வேண்டும். And more than that, you have to develop your relationship with God. தேவனோடு இருக்கிற ஐக்கியத்தையும் நீங்கள் சீர் செய்வது அவசியமாக இருக்கிறது. Because Christianity is not rules and rituals. ஏதோ கிறிஸ்தவமானது சட்ட திட்டங்களுக்கு மாத்திரம் உள்ளடக்கியதா இல்லை. But rather it's a relationship with the Almighty God. தேவனோடு கொண்டிருக்கிற ஒரு உறவாய் இருக்கிறது. Hallelujah. Hallelujah. The song goes like this. ஒரு பாடலின் வரிகள் விதமாய் இருக்கிறது. He walks with me, he talks with me, and he tells me that I am his own. அவர் என்னோடு நடக்கிறார், என்னோடு பேசுகிறார், நான் அவருக்குரியவர் என்று சொல்லுகிறார் என்று ஒரு வார்த்தை இருக்கு. And if there is any friction or rift in a relationship, அப்படி உறவிலே ஒரு
வேண்டாத காரியம் இருக்கும் என்றால் you need to undo that by the grace of the Almighty. தேவ கிருபையினாலே அந்த வேண்டாத காரியங்களை எடுத்து விட வேண்டும். Remember Revelation chapter 3 and the 3rd chapter. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரத்திலே God has one grievance against his church. அந்த சபையை குறித்து சொல்லும்போது தேவன் ஒரு குறைவை சொல்லுகிறார். He says, you do not love me like you used to love me. நீ ஆதி அன்பை விட்டாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. I like the English translation better. ஆங்கிலத்திலே அந்த மொழியாக்கம் நன்றாய் இருக்கிறது. You don't love me like you used to love me. நீ எப்படி என் மேல் அன்பு செலுத்தினாயோ அவ்விதமாய் நீ செலுத்தவில்லை என்று சொல்கிறார். முதல்ல அன்பு செலுத்தியது போல இப்பொழுது அன்பு செலுத்துவதில்லை. It doesn't mean you are not loving me at all. அவரை நேசிக்கவில்லை என்று தேவன் சொல்லவில்லை. You are loving me but not like you used to. தேவனை நேசிக்கிறீர்கள் ஆனால் எப்படி முதலாவது நேசித்தீர்களோ அப்படி நேசிக்கவில்லை. What's the solution? அதற்கு முடிவு என்னவாய் இருக்கிறது? Repent and do what you did at the beginning. மனம் திரும்பி முதலாவது ஆதியிலே செய்த காரியங்களை செய்யுங்கள். It is very applicable to human relationship also. மனுஷ உறவிலும் அது பொருந்தக்கூடியதாக இருக்கிறது. What did you do at the beginning of your relationship? உங்கள் உறவின் ஆரம்பத்திலே நீங்கள் என்ன செய்தீர்கள்? சொல்லுங்கள். வேண்டாம் சொல்ல வேண்டாம். You understand what I'm trying to say? What did you do at the beginning of your relationship? உங்கள் திருமண வாழ்க்கையின் ஆரம்பத்திலே என்ன செஞ்சீங்க? When you walked on the road, அப்படியே ரோட்ல நடந்து போகும்போது you held the hand of your wife or your husband. உங்கள் கணவனையோ மனைவியின் கரங்களை பிடித்துக் கொள்கிறீர்கள். Now, இப்பொழுது what happens? என்ன நடக்கிறது? 10 feet gap in between. 10 மீட்டர் இடைவெளி விட்டு நடக்கறாங்க. அது பஸ்ஸுக்கு தான் பொருந்தும். You understand what I'm trying to say? சொல்வதை புரிந்து கொண்டீர்கள் என்று நம்புகிறேன். Previously what did you do? முன்பாக என்ன செய்தீர்கள்? You bought her something. ஏதோ ஒரு பொருளை வாங்கி கொடுத்தீர்கள். And you did something special to make them feel special because they are special. அவர்கள் விசேஷித்தவர்கள் என்று நிரூபிக்கும்படி ஏதோ ஒரு காரியத்தை செய்து கொண்டே இருந்தீர்கள். As time went by, அப்படி காலங்கள் கடந்து சென்ற உடனே what God said in Revelation is what he said in many human relationships also. வெளிப்படுத்தின விசேஷத்திலே தேவன் சொன்ன காரியம் குடும்ப உறவிலும் அப்படிதான் இருக்கிறது. You don't love me like you used to love me. நீங்க எப்ப என்னை நேசித்தீங்களோ அப்படி இப்ப நேசிப்பதில்லை. சாப்பிடுங்க, வெச்சிருக்கு சாப்பிடுங்க. There is a difference. You understand what I am trying to say? புரிந்து கொண்டீர்கள் என்று நம்புகிறேன். So there is a rift in relationship. அங்கே உறவிலே ஒரு விரிசல் இருக்கிறது. But God can mend it this particular year. இந்த வருஷத்திலே தேவன் அதை சீர் செய்ய முடியும். சொல்லுங்கள், this is my season. இது என்னுடைய காலமாய் இருக்கிறது. சொல்லுங்கள், this is my season. இது என்னுடைய காலமாய் இருக்கிறது. If you came again after you came last night, நேற்று இரவு நீங்கள் வந்திருக்கலாம். ஒருவேளை நீங்கள் திரும்பி வந்திருந்தால் the second coat of paint is always good. இரண்டாவது கோட் பெயிண்ட் உங்களுக்கு அடிச்சாச்சு. Hallelujah. Hallelujah. This is our season. இது நம்முடைய காலமாய் இருக்கிறது. Christianity is a relationship. கிறிஸ்தவமானது ஒரு உறவாய் இருக்கிறது. Remember on Christmas day we looked at the book of Hosea. ஓசியா புத்தகத்தை கிறிஸ்துமஸ் நாளிலே நாம் தியானித்தோம். And God says, how can I give up on you? உன்னை எப்படி நான் விட்டுவிட முடியும் என்று தேவன் கேட்கிறார். If I was a man I would have done it long ago. ஒருவேளை மனுஷனாய் இருந்தால் நான் விட்டுவிட்டிருப்பேன் என்று சொல்கிறார். But I am not a man, I am God. நான் மனுஷன் அல்ல தேவன் என்று தேவன் சொல்கிறார். Therefore even when we are faithless he always remains faithful. நாம் உண்மை இல்லாதவர்களாய் இருந்தாலும் தேவன் உண்மை உள்ளவராகவே இருக்கிறார். It's personal revelation that leads to personal relationship. நமக்காய் தேவன் தனிப்பட்ட விதமாய் கொடுக்கிற வெளிப்பாடுதான் அந்த தனிப்பட்ட உறவிலே நம்மை கொண்டு செல்கிறது. So we are deeply rooted. நாம் ஆழமாய் வேர்கொண்டிருக்கிறோம். Continually built up. நாம் தொடர்ந்து கட்டப்பட்டு வருகிறோம். And intimate in our relationship. நம்முடைய உறவிலே இன்னும் நெருக்கமாய் ஐக்கியப்படுகிறோம். I'm sure some of you had this experience. ஒருவேளை இந்த அனுபவம் உங்களுக்கு இருக்கலாம். I did not even pray about it. நான் அதை குறித்து ஜெபிக்கவே இல்லை. I have heard, I have also had experiences. நாம கேள்விப்பட்டிருக்கேன், அப்படி அனுபவம் எனக்கு இருக்கிறது. I thought if this was good, it would, if I have this, it would be good. இது இருந்தா நன்றா இருக்கும் என்று நான் யோசிச்சேன். I only thought. நான் யோசிக்க தான் செய்தேன். And even before the thought was completed, I got it. அந்த எண்ணம் வந்து போவதற்குள்ளாக அந்த காரியம் நிறைவேறிட்டு. Because we have a faithful God. ஏனென்றால் நாம் ஒரு உண்மையுள்ள தேவனை ஆராதிக்கிறோம். He knows us inside out. நம்முடைய உள்ளங்களை அவர் அறிந்தவராய் இருக்கிறார். And there has to be reciprocation also. அதே போல நம்முடைய அன்பை நாம் அவருக்கு வெளிப்படுத்த வேண்டும். Jesus says, I know my sheep. என்னுடைய ஆடுகளை நான் அறிந்திருக்கிறேன் என்று தேவன் சொல்கிறார். And the sheep also knows me. என்னுடைய ஆடுகள் என்னை அறிந்திருக்கிறது என்று தேவன் சொல்கிறார். This is your season. இது உங்களுடைய காலமாய் இருக்கிறது. Know God. தேவனை அறிந்து கொள்ளுங்கள். Because God knows you. ஏனென்றால் தேவன் உங்களை அறிந்திருக்கிறார். When the relationship gets stronger and stronger. உங்கள் உறவு இன்னும் ஆழப்படும் போது the Bible says 2 is better than 1. ரெண்டு பேரை காட்டிலும் ஒருத்தரை பார்த்தும் ரெண்டு பேர் இருப்பது. Now the book of Ecclesiastes 2 is better than 1. பிரசங்கி புத்தகத்தில் இருக்கிறது, ஒருவன் தனியாக இருப்பதை காட்டிலும் ரெண்டு பேராக இருப்பது நல்லது. Because if one falls, the other one will lift him up. ஒருவன் கீழே விழுந்தால் இன்னொருவன் தூக்கி விடுகிறான் என்று இந்த வார்த்தை talking about our relationship with God. தேவனோடு நாம் கொண்டிருக்கிற ஐக்கியத்தை குறித்து சொல்கிறது. It is impossible for you to fall because God is holding your hand. நீங்கள் கீழே விழுவது அரிதா இருக்கிறது என்றால்
தேவன் உங்கள் கரங்களை பிடித்திருக்கிறார். If you are with me, say a big amen to புரிந்து that. கொண்டால் ஆமென் சொல்லுங்கள். Let's deepen our relationship with நம்முடைய God. உறவை இன்னும் தேவனோடு நாம் ஆழப்படுத்துவோம். Get planted where the word of God is. தேவனுடைய வார்த்தை எங்கே இருக்கிறதோ அங்கே நாட்டப்பட்டிருங்கள். Continually being built up by the truth of God's word. தேவ சத்தியத்திலே தொடர்ந்து கட்டப்பட்டு கொண்டே வாருங்கள். 1 Peter chapter 5 and verse 10 with which I will like to close. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தோடு முடிக்கும்படி விரும்புகிறேன். The Bible says the God of all grace himself will complete, he will confirm, he will strengthen and he will establish you. சகல கிருபை பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடுவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. Another translation puts it like he will restore you, he will support you, he will strengthen you and he will settle you. இன்னொரு மொழியாக்கம் விதமாய் சொல்கிறது உங்களை மறுபடியும் சரி செய்து பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தி நிலைநிறுத்துவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. I said it last night, I will say it again. கடந்த முறை சொன்னேன், மறுபடியும் சொல்லுகிறேன். I like the word I will settle you. உன்னை செட்டில் பண்ணுவேன். Hallelujah. He will settle you. உங்களை செட்டில் பண்ணுவேன் என்று தேவன் சொல்லுகிறார். Whatever is troubling you, ஒருவேளை எந்த பிரச்சனை உங்களுக்குள்ளாய் கிரியை செய்கிறதோ God will settle you. தேவன் அதை சீர் செய்கிறவராய் இருக்கிறார். You get settled in God's word. தேவனுடைய வார்த்தையிலே நீங்கள் நிலை பெற வேண்டியது அவசியமாய். He said it, God said it. தேவன் சொன்னார், I believe it. நான் விசுவாசிக்கிறேன். That settles it. அதுதான் அந்த விஷயத்தின் முடிவாய் இருக்கிறது. This is our season. அது நம்முடைய காலமாய் இருக்கிறது. 2 Chronicles chapter 14 and verse 11, the promise for this year and also for this month. 2 நாளாகமம் 14 அதிகாரம் 11ஆம் வசனம். Tamil, it comes out in a very different tone and differently in English also. தமிழிலே அது வேறு விதமாய் இருக்கிறது, ஆங்கிலத்திலே வேறு விதமாய் Let me say இருக்கிறது. it in English. ஆங்கிலத்திலே நான் சொல்லட்டும். There is no one like you, O God, who can help the powerless against the powerful. பலன் இல்லாதவனுக்கு பலன் கொடுக்கிற தேவன் உம்மை போல வேற ஒருவரும் கிடையாது. I like the Tamil version also. தமிழிலே விதமாய் சொல்கிறது, பலன் உள்ளவன் பலன் இல்லாதவன் இவர்களுக்கு உதவி செய்வது உமக்கு லேசான காரியம். It's very simple for you. தேவனுக்கு அது லேசான காரியமாக இருக்கிறது. And the Bible, it is nothing for you to extend your help to us. தேவனுக்கு உதவி செய்வது எதுவும் தடை செய்ய முடியாது. Again another translation I like. இன்னொரு மொழியாக்கம் விதமாய் சொல்கிறது, There is no God like you who can help the powerless against the powerful. பலன் இல்லாதவனை பலனுள்ளவனுக்கு எதிராக கொண்டு செல்வதற்கு உம்மை போல வேற தேவனே கிடையாது. You might be powerless, ஒருவேளை நீங்கள் பலன் இல்லாதவர்களாய் நீங்கள் இருக்கலாம், but we have a powerful God. பலன் உள்ள தேவன் நம்மோடு இருக்கிறார். This is our season. இது நம்முடைய காலமாய் இருக்கிறது. Stand to your feet as we look to God in prayer this morning. நாம் எழுந்து நாம் ஜெபிக்க போகிறோம், தேவனை நோக்கி பார்க்க போகிறோம். We're going to pray and then our senior pastor is also going to pray. நான் ஜெபிக்க போகிறேன், பிற்பாடு தலைமை போதகர் நமக்காய் ஜெபிப்பார். I want all of you to stand to your feet, look to God in prayer. நாம் எல்லாரும் எழுந்திருப்போம், ஜெபத்திலே தேவனை நோக்கி பார்க்க போகிறோம். And ask the Lord to help us to be firmly planted. தேவனை நோக்கி பார்த்து, ஆண்டவரே நாங்கள் நிலையாய் நாட்டப்பட வேண்டும் என்று சொல்லி நாம் கேட்க போகிறோம். Lord, this year we will be continually built up. ஆண்டவரே தொடர்ந்து நாங்கள் கட்டப்பட வேண்டும் ஐயா. And we will go deeper into our intimacy with you. ஆண்டவரே நம்முடைய உறவிலே நாங்கள் இன்னும் ஆழப்படட்டும் என்று சொல்லி ஜெபியுங்கள். If that is your prayer, would you lift your hand to give thanks to God? அது உங்கள் ஜெபமாய் இருக்குமென்றால் கரங்களை உயர்த்தி தேவனுக்கு நன்றி செலுத்துங்கள். உந்தனின் சாட்சியாய் வாழ உள்ளத்தில் வெகு நாளாய் ஆசை, உந்தனின் சாட்சியாய் வாழ உள்ளத்தில் வெகு நாளாய் ஆசை, உம்மிடம் வந்தே உள்ளத்தை தந்தே சாட்சியாய் வாழ்ந்திடுவேன். இயேசுயா, உம்மிடம் வந்தே உள்ளத்தை தந்தே சாட்சியாய் வாழ்ந்திடுவேன். என் இறைவா, ஆதாரம் நீர்தானையா, இயேசுவே ஆதாரம் நீர்தானையா, ஆதாரம் நீர்தானையா, ஆதாரம் நீர்தானையா, எங்கள் தெய்வமே ஆதாரம் நீர்தானையா. காலங்கள் மாறு, காலங்கள் மாறு, கவலைகள் தீர காரணம் நீர்தானையா. காலங்கள் மாறு, காலங்கள் மாறு, கவலைகள் தீர காரணம் நீ
ஏசையா காரணம் நீர்தானையா. பலனுள்ளவன் பலனில்லாதவன், பலனுள்ளவன் பலனில்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். இயேசுவுக்கு லேசான காரியம். Don't ask our senior pastor to pray. தலைமை போதகர் நமக்காய் ஜெபிப்பார். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, Heavenly Father, we thank you for this time. 2016 இருந்து 2017க்கு எங்களை கொண்டு வந்ததுக்காக உமக்கு நன்றி. Thank you for bringing us over from 2016 into a new year. இந்த ஆண்டு முழுவதும் உம்முடைய வார்த்தையினாலே நாங்கள் ஸ்திரப்படுவது நல்லது. Lord, it's good that our heart gets established by your word, அழிந்து போகிற போஜனத்தினால் ஸ்திரப்படுவதை காட்டினோம், not by mere external food, உம்முடைய கிருபையினாலே ஸ்திரப்படுவது நல்லது. but rather to be strengthened and established by your உம்முடைய grace. வார்த்தை எங்களுக்கு போதுமானது ஆண்டவரே. Thank you that your word is all sufficient for us. 2017 நீர் எங்களுக்கு உதவி செய்வது லேசான We காரியம். thank you that it is very simple for you to help us in this new year. நாங்கள் எப்பொழுதெல்லாம் உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோமோ அப்பொழுது எங்களுக்கு உதவி செய்யுங்க. Whenever we look up to you in prayer, we thank you that you are going to எப்பொழுதெல்லாம் help உம்மை us. நோக்கி கூப்பிடுகிறோமோ அப்பொழுது எங்களுக்கு உதவி Thank செய்கிறீர். you that when we call upon you, you will answer us. அன்பின் ஆண்டவரே, இந்த காலவெளியில வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. Pray that you will bless everyone who is here. திருச்சபையை உம்முடைய கரத்தில் நாங்கள் வைக்கிறோம். Entrust the church into the hand of God. 2014 ஒரு பெரிய வெளிச்சமுள்ள வருஷமாய் We காணப்படட்டும். thank you that this new year will be full of the light of அநேக God. அற்புதங்கள் அடையாளங்கள் இந்த சபையில May நடக்கட்டும். miracles happen in our church. ஜெப கூட்டங்கள் இந்த சபையில May there be நடக்கட்டும். prayer meetings. அது நிமித்தமாக ஆண்டவர் அற்புதங்களை அடையாளங்களையும் செய்ய போவதுக்காக உமக்கு As a ஸ்தோத்திரம். result, you will do mighty and wonderful things. எப்பொழுதும் வந்திருக்கிற மக்களை தம்முடைய ஆசீர்வாதத்தினால நிரப்பும். We pray that you will bless them in a very special way. இயேசுவின் நல்ல நாமத்தில் பிதாவே. In Jesus' most precious name we pray. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் May the பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் சவகாசமும் நம் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக.